ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபி. இந்த லட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே போதும், அந்தளவுக்கு ஹெல்த்தியான லட்டு இது. இது வந்து நிலக்கடலை லட்டு தான். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நிலக்கடலை பச்சைக்கடலை இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுதான் ஈஸியாக வந்து நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். அதுக்காக தான். இப்போ இதை நம்ம தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க கடலையை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது வந்து 200 கிராம் அளவுக்கு இந்த நிலக்கடலை வந்து கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து மிதமான சூட்டில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈக்குவலாக வந்து வறுபடும். இந்த நிலக்கடலை லட்டு செய்கிறதுக்கு நம்ம நெய்யோ சர்க்கரை பாகோ எதுவுமே தேவையில்லை. நம்ம ஈஸியாக வந்து இந்த நிலக்கடலை லட்டு வந்து செஞ்சிடலாம். அதே மாதிரி எல்லாருமே இந்த நிலக்கடலை லட்டு வந்து ஈஸியாக சாப்பிட்லாம். பாதி அளவுக்கு நிலக்கடலை வறுபட்டனே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை நல்லா வந்து கிறிஸ்பியாக இருந்தால் அப்படியே அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு அதே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் நம்ம இப்போ ரெண்டையுமே வறுத்தி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நிலக்கடலையோட தோலை வந்து எடுத்துருங்க. இப்போ நிலக்கடலையோட தோல் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து நம்ம பல்ஸில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க, அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் வச்சு மட்டும் அரைக்கும் போது மட்டும்தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நைஸாக கிடைக்கும். அதே மாதிரி ஈக்குவலாக அரைப்பட்டிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்து அரைக்கும் போது தான் இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கப் அளவுக்கு இந்த பொடி இருக்குது. அதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு துருவின வெல்லத்தையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஃபுல்லாகவே நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணாலும் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால வெள்ளை சர்க்கரையும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு மறுபடியும் பல்ஸ் மோடில் நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த பவுடரை வந்து நம்ம வறுத்த அதே பாத்திரத்துக்கு நான் கொட்டிக்கிறேன். கலர் பார்க்கும்போதே தெரியுது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இனி அவ்வளோதான். நம்ம கையிலே வந்து நம்ம இதை உருண்டை பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் உதுத்து விட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த பவுட்ரை கூட நம்ம அப்படியே சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக நடுவில் வந்து நான் முந்திரி வச்சுட்டு நான் வந்து மறுபடியும் உருண்டை பிடிச்சிக்கிறேன். இப்படி கொடுத்து பாருங்கள், வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே அதை பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணும். அவ்வளோதான், ஈஸியாக உருண்டை பிடிக்க வந்துருச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையுமே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த நிலக்கடலை உருண்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. 1 வீக்கு கூட நம்ம இதை பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்தால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு வச்சு பாருங்கள். நம்மளுக்கு எப்போ வேணாலும் இந்த மாதிரி ஒரே ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த நிலக்கடலை லட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு, பாருங்கள். இதே மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். பிடிச்சிருந்தா கூடவே லைக் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.